Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டான தக்காளி வெங்காய குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குருமா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 3 பச்சை மிளகாய் இடையில கீறிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டீஸ்பூன் அளவு இப்போவே சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா இதில் 1/8 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் விழுது அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் பட்டையை 2-3 உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 5 முந்திரியை 2 உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக ஒரு 2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த தேங்காய் விழுதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு குருமா பார்க்கலாம். குருமாவில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவிட்டு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு குருமா நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் லாஸ்ட்டாக சேர்க்கும் போது நம்மளுக்கு குருமா ரொம்ப வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான குருமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.